Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நீங்க டைட்டில்ல பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது. ஆமாங்க, குழந்தைகளுக்கு வந்து முதல்ல பென்சிலை பிடிச்சி எழுதுறதுக்கு எப்படி கத்து கொடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். குழந்தைகளுக்கு எழுத கத்து கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அவங்களுக்கு நம்ம எழுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும், நமக்கும் வந்து டென்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப ஜாலியா ரொம்ப இஷ்டப்பட்டு எழுதுற மாதிரியும் அதே சமயத்துல நமக்கும் வந்து ரொம்ப டென்ஷனும் இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு எப்படி எழுத கத்து கொடுக்கறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு எழுத கத்துக் கொடுக்கும் போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு சின்ன விஷயம் தாங்க. நம்ம வந்து குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணி அதாவது கட்டாயப்படுத்தி எழுத வைக்க கூடாது. இது வந்து எழுதுறதுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லா விஷயத்துக்கும் குழந்தைங்களை பொறுத்தளவு இது ரொம்பவே பொருந்தும். நம்ம வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு நோட்டை கொடுத்து A எழுது, B எழுது, 1 2 3 எழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு வந்து அது பிடிக்காது. அவங்களுக்கு வந்து எழுதணும் அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் வந்து தண்ணி குடிக்கணும், நான் பாத்ரூம் போகணும், எனக்கு தூக்கம் வருது, எனக்கு பசிக்குது இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நமக்கும் பாத்தீங்கன்னா என்னடா இது நம்ம எழுத சொல்றோம், இவ்வளவு தூரம் சொல்றோம், குழந்தை வந்து கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் டென்ஷன் ஆகும், கோபம் வரும். ஸோ இந்த ஹோம்ஒர்க் எழுதுறது இல்ல எழுத வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி ஒரு டஃப்பான டைம் ஆயிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நான் சொல்ற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சரி குழந்தைக்கும் சரி ரொம்பவே ஒரு ஜாலியான டைமா இருக்கும் அந்த எழுத வைக்கிறது படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து என் பொண்ணுக்கு எப்படி எழுதுறதுக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கறது தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இதுக்காக நான் எதுவும் ஸ்பெஷல் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட் என்னோட பொண்ணுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு எது ஈஸியா இருந்ததோ அதை நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அவளும் ஈஸியா கத்துக்கிட்டா. குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு நோட்டை கொடுத்துட்டு ABCD எழுத அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க எழுதுறதுக்கு. அதுவே நீங்க வந்து ரொம்ப ஜாலியா ஒரு விளையாட்டு விதமா வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை எழுத கத்துக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணணும். அப்பதான் வந்து அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும், நமக்கும் வந்து எந்த டென்ஷனும் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, இந்த நம்ம ஊர்லலாம் மேஜிக் ஸ்லேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இந்த ஸ்லேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்க வந்து படிப்புன்றதை தவிர இதை வந்து ரொம்ப ஒரு டாய் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி வச்சு விளையாடுவாங்க. அவங்க வந்து நிறைய கத்துக்குவாங்க இதுலேருந்து. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து பென்சில் மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணிருக்காங்க இல்லையா, மேக்னெட்டிக் பென்சில். இதை வச்சு அவங்க நிறைய கிறுக்குவாங்க, இதுல நிறைய கிறுக்கி நிறைய கத்துக்குவாங்க. அப்படி கத்துக்கும் போது குழந்தைங்க எப்படி பென்சிலை பிடிக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா பிடிக்க மாட்டாங்க, இப்படி பிடிப்பாங்க இல்ல இப்படி பிடிப்பாங்க, இஷ்டத்துக்கு அவங்க பிடிச்சு பழகுவாங்க. அப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது பென்சிலை வந்து இப்படி பிடிச்சாதான் அழகா எழுத முடியும் இல்ல வரைய முடியும் அப்படிங்கறத நீங்க சொல்லி கொடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்லேட் வாங்கி பிராக்டிஸ் கொடுக்கும்போது நீங்க வந்து நிறைய வரைஞ்சு காட்டலாம். நிறைய ஷேப்ஸ், சர்க்கிள்னா இப்படிதான் போடணும், ஒரு கோடுனா இப்படிதான் போடணும். இந்த மாதிரி நீங்க வந்து அந்த குழந்தைங்க கூட உட்காந்து இந்த மாதிரி வரைஞ்சு காட்டுங்க. வரைஞ்சு காட்டும் போது ஓ இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். வந்து மேக்னெட்டிக் ஸ்லேட் வந்து கிடைக்கல இல்ல வந்து உங்களாட்டி வாங்க முடியல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கலரிங் புக்கு, கலரிங் பென்சில் இருந்தா போதும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து எழுத கத்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலரிங் புக்ஸ் வந்து வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான விலங்குகள், அதுக்கப்புறம் பறவைகள், பூ, இந்த மாதிரி அட்ராக்டிவ் பிக்சர்ஸ் உள்ள புக்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கலரிங் பண்றதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும். இதுதான் வந்து ரியாவுக்கு நான் வாங்கி கொடுத்த புக்கு. ஸோ இதுல வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெறும் விலங்குகள் படமா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட் கலர்ஸா இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே வந்து பசங்கன்னா நீங்க வந்து காரு இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அப்ப அவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரியாவுக்கு வந்து இந்த மாதிரி விலங்குகள்னா பிடிக்கும்ன்றதுனால நான் இந்த புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். பாருங்க, இதுல வந்து அவ நிறைய கிறுக்கி வச்சிருக்கா. இங்க வந்து 1 2 3 அவளே வந்து எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் அவ கலர் அடிக்குவா. ஸோ இதெல்லாம் அவ எழுதுனதுதான். அதுவும் இந்த மாதிரி கலர் அடிக்கும் போது நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட கலரிங் பென்சில் வாங்கி கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த புக்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இப்படிதான் கலர் அடிக்கணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லிடுங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க இஷ்டத்துக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா பென்சிலை வந்து பிடிக்க தெரியாம அடிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒன்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பென்சில் எப்படிதான் பிடிக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு கத்து கொடுங்க. எடுத்தோனே அவங்க வந்து கலர் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடிக்க மாட்டாங்க. நம்மளும் அவங்க கூட உட்கார்ந்து கலர் அடிக்கணும். நான் வந்து ரியாவுக்கு கற்றுக் கொடுக்கும்போது 2 புக்கு வச்சுப்போம். ஒரு புக்கு வந்து ரியா கலர் அடிப்பா, இன்னொரு புக்கில் நான் கலர் அடிப்பேன். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு கலர் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டி வச்சு தான் கலர் அடிப்போம். அந்த மாதிரி அடித்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி அவங்க கலரிங் பண்ண அவங்களுக்கு வந்து அந்த பென்சிலை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும். அந்த பென்சிலை பிடிக்கிறதுக்கான அந்த கிரிப்னஸும் வந்துடும். அந்த மாதிரி வந்துட்டாலே போதும், அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக எழுத பழகிப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது சின்ன சின்ன கோடு, அப்புறம் வளைவுகள், இதெல்லாம் வந்து நம்ம போடுறதுக்கு சொல்லி கொடுத்தாலே போதுங்க. அதுக்காக வாங்கினது தான் நான் இந்த புக்கு. இந்த புக்கு வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் வந்து ரியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இந்த புக்கு வாங்கினேன். இது வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி கோடுலாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது இந்த மீனையும் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜஸ்ட் ஒரு லைன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஹரிசாண்டல் லைன், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு கர்வு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும். குழந்தைங்க வந்து இதை பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டாக அவங்க வந்து கற்றுக்குறாங்க. அதுதான் இது பேசிக்கலி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங் லைன் கற்றுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி போக போக வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் லைன் கற்றுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய கோடுகள் எப்படி வளைவுகள்லாம் போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதாவது 2வது ஸ்டெப்பு நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ இந்த புக்ஸ் மூலமாக வந்து குழந்தைங்க நிறைய கற்றுக்கலாம். இந்த மாதிரி வளைவுகளும் கோடுகளும் கற்றுக் கொடுங்க. குழந்தைங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைன், கர்வ்ஸ் இதெல்லாம் போட கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய 3வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன ஷேப்ஸ் கற்றுக் கொடுக்கறது தான். ஷேப்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற ஷேப்ஸ் போட்டு அதை வந்து குழந்தைங்கள திரும்ப போட சொல்லலாம். அந்த மாதிரி போட சொல்லும்போது அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒன்ஸ் வந்து அவங்க சர்க்கிள் அந்த ஷேப்ஸ்லாம் போட்டுட்டாங்கன்னா நீங்கள் வந்து நல்ல கைத்தட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணும்போது குழந்தைங்க வந்து திரும்ப திரும்ப அதை செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும். ஒன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஷேப்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு டிராயிங்காக கொண்டு போங்க. ஒரு சின்ன பூ, அதுக்கப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம், ஒரு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு செடி இல்லை ஒரு வீடு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது ரொம்ப சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு வரைஞ்சி காட்டுங்க. அதை வந்து குழந்தைங்கள வரைய சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வரைகிறது மேலே. ஒன்ஸ் வந்து குழந்தைங்க ஓரளவுக்கு வரைய கற்றுக்கிட்டாலே போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏபிசிடிலாம் சொல்லி கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை. அவங்களே தானாக பார்த்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வரைய தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்பவே ஈஸிங்க அவங்க எழுதுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம். இது வந்து ரைட் அண்ட் வைப் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நான் இங்கே யூஎஸ்ல வாங்கினது. இந்தியாலையும் இந்த மாதிரி புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பாருங்க, இந்த மாதிரி புக்ஸ் வந்து இந்தியாலையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஷீட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஷீட்ஸ் மேலே நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வைப்ஸ் வச்சு அழைச்சிங்கன்னா போதும், அது போயிடும். ஸோ நம்ம வந்து இந்த ஷீட்ஸை நம்ம எத்தனை தடவை வேணாலும் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் எழுதுறதுக்கு. இதில் தான் நான் வந்து ரியாவுக்கு ஏபிசிடிலாம் எழுதுறதுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஸோ இதுதான் இந்த புக்கை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் வைட் புக்ஸ்ன்னு இருக்கு. இதில் நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், அப்புறம் 1 2 3 வந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து குழந்தைங்க இந்த மாதிரி டாட்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி எழுத கற்றுக்கணும். ஒன்ஸ் எழுதிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைப்ஸ் வச்சு நீங்கள் அழைச்சிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இதை எத்தனை தடவை வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புக்ஸும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் எழுதுறதுக்கு கற்றுப்பாங்க. நான் வந்து இப்படி தாங்க ரியாவுக்கு எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்தேன். என்னோட எய்ம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து நல்லா வரைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒன்ஸ் வந்து குழந்தைங்க நல்லா வரைய கற்றுக்கிட்டாலே போதும், அவங்க எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் லெட்டரையும் ரொம்ப சர்வசாதாரணமாக எழுத முடியும் அப்படிங்கிறது
என்னோட நம்பிக்கை. அதனால நான் வந்து அவளை ஃபர்ஸ்ட் நிறைய வரையறதுக்கு அலோவ் பண்ணேன். நிறைய நானும் வரைஞ்சு காட்டுவேன். அதை பார்த்து அவ வரைவா. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இதை வரைஞ்சு காட்ட அப்படின்னு சொல்லி அவ வந்து யோசிச்சு அவளே கற்பனை பண்ணி வரைஞ்சு காட்டுவா. ஸோ அது வந்து அவளுக்கு வரைகிறதுக்கும் கற்றுக் கொடுத்துச்சு. அவளோட கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதோட ஒரு கிளிப்பிங்கை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் வேற என்ன வரையணும்? கிளவுட்ஸ் வரையறீங்களா? ஓகே. ஓ where is the rain? கீழே ட்ராப்பா வரணுமே. சூப்பர்ரா. குட் ஜாப் ரியா, சூப்பரா அரைஞ்சிட்டீங்க. வாவ். அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எது என்னென்னது சொல்லுங்க. ஓ ரெயினா? ஓ வீடா அது? அப்புறம் இங்க என்னமோ பெருசா இருக்கு, அது என்னது? ஓ அது பேட்டியோவா? ஓ நீங்க எங்க இருக்கீங்க வீட்டுக்குள்ள? இதான் ரியா பாப்பாவா? மம்மி ஓ இதான் மம்மியா? ஓ டாடியா? சூப்பர்ரா கலக்கிட்டான்டா ரியா பாப்பா. வாவ், குட் ஜாப் ரியா, கீப் இட் அப். இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கிளிப்பிங் வந்து ரியா ஏபிசிடிலாம் எழுத கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ அவளுக்கு வந்து வரைகிறதுக்கு ஒன்ஸ் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஏபிசிடி ட்ரேசிங் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதை வந்து ட்ரேஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே வந்து அவள் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டா. அதுக்கப்புறம் 1 2 3 சொல்லி கொடுத்தேன். 1 2 3யும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டா. இந்த மாதிரி நான் அடிக்கடி வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு போர்டு இருக்கு எங்கள் வீட்டில். அதில் வந்து ஏபிசிடி 1 2 3 இந்த மாதிரி நான் அடிக்கடி எழுதி காமிச்சிக்கிட்டே இருப்பேன். அதை பார்த்து அவள் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கிட்டா. ஒன்றும் நாங்கள் வந்து ரொம்ப பெரிய எஃபர்ட்லாம் போடலை அவளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி எழுதும்போது ஒரு நாள் வந்து ஏதாவது அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அப்புறம் நம்பர்ஸ் இது எல்லாமே எழுதிட்டு வேற என்ன எழுதணும் சொல்லுங்க ஏதோ கேட்டுட்டே இருந்தா. எனக்கு வந்து அப்போதைக்கு அந்த மூடு இல்லை, சொல்லி கொடுக்குற மூடு. அதனால வந்து சரி நீ ஆனாவனா எழுது அப்படின்னு சும்மா சொன்னேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு என்ன சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆனாவனா எழுதி ஒரு ஒட்டியிருக்கிறேன் ஹாலில். அதை வந்து நான் சொல்லி கொடுப்பேன் எப்போது. இது ஆனா ஆவனா அதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். அதனால அவளுக்கு வந்து ஆனா ஆவனா தெரியும், ஆனால் வந்து எழுத தெரியாது. ஸோ நான் வந்து சும்மா வந்து நீ எழுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ தான் நான் எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்ட்டு. அவள் வந்து சொன்னால் நம்பவே மாட்டீங்க, அவள் ஆனாவை பார்த்து அப்படியே ஆனா ஆவன்னா ஏனா வரைக்கும் எழுதி காமிச்சா. அதுதான் அந்த கிளிப்பிங் நீங்கள் பார்த்தது. அது ஏன்னா போடுங்க. ஆமாம், எஸ். கீழே எப்படி சாய்க்கணும் கோட்டை. அதான் ஏன்னா லெட்டர்ஸ் எழுதிருக்கீங்க பாப்பா. என்ன எழுத்து எழுதிருக்கீங்க? என்ன எழுத்துக்கள் எழுதிருக்கீங்க? வெரி குட், குட் ஜாப். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் எதுவுமே அவளுக்கு சொல்லி கொடுக்கல, ஆனா இப்படி போடணும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் முன்ன பின்ன அவள் ஆனாவே எழுதுனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவளே பார்த்து அவளே அந்த போர்டில் எழுதுறா. அதுவும் பர்ஃபெக்டா எழுதுறா. அதுவும் தமிழ் எழுத்துங்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து நல்லா வரைய தெரிஞ்சது. ஒரு பொருளை காமிச்சோன்னா அதை பார்த்து அப்படியே வரைவா. ஸோ அதுதான் வந்து அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எழுதுறதுக்கு. ஸோ ஆனான்ற போது அதை பார்த்து அதை வந்து அவள் எழுதலை, வரைஞ்சா. அதுதான் உண்மை. ஸோ அதனால அந்த மாதிரி வரைய கற்றுக்கும் போது குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியாகவே எழுத கற்றுப்பாங்க. அதனால குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வரைய கற்றுக் கொடுங்க. அதை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல ஃபன் டைமாக வந்து குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எழுத கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் கற்றுப்பாங்க. உங்களுக்கும் எந்த டென்ஷனும் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.